வணக்கம். நம்ம பாபாவுடைய மிராக்கிள்ஸ் தான் பார்த்துட்ருக்கோம். அதில் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா, விட்டல்னா வந்துட்டு பெருமாள். பெருமாள் வந்துட்டு ஒரு ஒரு தாஸ்கனு மகராஜ் இருக்காங்க இல்லைங்களா, அவங்க கனவில் வந்து நேரடியாக வந்து தோன்றினார். அதை வந்து பாபா வந்து வந்து முன்னமே வந்து சொன்னார் அவர்கிட்ட. என்ன சொன்னார்னா, நீங்கள் வந்துட்டு தொடர்ந்து வந்துட்டு நாம சப்தாகம் சொல்லுவாங்க அது பேர். அதாவது தொடர்ந்து 7 நாட்கள் வந்துட்டு நம்ம அந்த கடவுளுடைய மந்திரத்தை வந்துட்டு சொதுக்கிட்டே இருக்கணும். அப்போ நம்ம இந்த புனித நூல்களையும் படிக்கலாம். அந்த இறை சிந்தனையிலேயே தொடர்ந்து 7 நாட்கள் வந்துட்டு இருக்கிறதுக்கு பேர் தான் வந்துட்டு நாம சப்தாகம். அதை வந்து நீ செய் அப்படின்ட்டு பாபா வந்துட்டு தாஸ்கரம் மகராஜ் கிட்ட சொல்வார். அதுக்கு அந்த தாஸ்கரம் மகராஜ் வந்துட்டு என்ன சொல்வார்னா, பெருமாள் வந்துட்டு நேரடியாக எனக்கு வந்து தரிசனம் தராரு அப்படின்ட்டு நீங்கள் சொன்னீங்க, தருவார் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா நான் செய்கிறேன் அப்படின்னு தாஸ்கரம் மகராஜ் வந்து சொல்கிறாரு. அதுக்கு பாபா வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு வீட்டில் வந்துட்டு உங்ககிட்ட வந்து உங்ககிட்ட வந்து தோன்றுவார், நீ செய் அப்படின்னு சொன்னார் பாபா. ஓகேங்களா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, அந்த நாம சப்தாகம் வந்து செய்து வந்து முடிச்ச அப்புறமா பார்த்தீங்கன்னா, காகா சாஹிப் வந்துட்டு ஒரு இது வந்து பண்ணார். கொஞ்சம் அதுக்கு முன்னாடி வந்துட்டு பாபா வந்துட்டு என்ன சொல்கிறாருன்னா, கண்டிப்பாக வந்துட்டு வீட்டில் வந்துட்டு பிரசன்னம் ஆவார். ஆனால் அந்த பக்தன் வந்துட்டு ஊக்கமுடையவனாகவும் பக்தி உடையவனாகவும் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாரு. நான் சொல்கிறது புரியுதுங்களா? ஊக்கம், பக்தி. ஊக்கம்னா நம்ம வந்துட்டு மனதை வந்துட்டு சோர்வடையாமல் தொடர்ந்து நம்ம மேற்கொண்ட காரியத்தை வந்து செய்யணும். அதுக்கு பேர் தான் ஊக்கம் அப்படின்ட்டு வந்து பாபா வந்து சொல்கிறாரு. ஓகேங்களா? அப்புறம் என்ன சொல்கிறாருன்னா, விட்டலின் பண்டரி, கிருஷ்ணரின் துவாரகை எல்லாம் இங்கே ஷீரடியில் வந்துட்டு இருக்கின்றன. துவாரகையை பார்க்க நீங்கள் வெகு தூரம் செல்ல வேண்டியதில்லை அப்படின்னு சொல்கிறாரு. என்ன, பாபா இருக்கக்கூடிய இடம் தான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து பண்டரிபுரமா அவங்களுக்கு. அதே மாதிரி அந்த அந்த பாபா அந்த வீட்டில் வந்துட்டு தாஸ்கர் மகராஜ் கிட்ட வந்துட்டு தோன்றினார் இல்லையா, அவருடைய ஒரு அந்த கனவுல அதை வந்து பாபா வந்து கேட்குறாரு, என்ன நீ வந்துட்டு வீட்டில் பார்த்தீங்களா அப்படின்ட்டு சும்மா ஜாலியாக கேட்குறாரு. அப்போ வந்து அந்த தாஸ்கர் மகராஜ் வந்து சொல்கிறாரு, தாஸ்கர் மகராஜ் வந்துட்டு அது வந்துட்டு ஆச்சரியப்படுறாரு, எப்படி அவருக்கு தெரியும்? ஏன்னா வந்து அந்த வீட்டில் வந்துட்டு அவர் பார்த்த இடம் வந்து வேறு. காகா சாஹிப் வீட்டை வந்துட்டு அவர் பார்த்தாரு. ஆனால் பாபா வந்துட்டு அதை வந்து காலையில் பார்த்தாரு, மதியம் வந்துட்டு பாபா பார்க்க வந்துட்டு வரும்பொழுது பாபா அதை கேட்குறாரு. அவர் அப்படியே வந்துட்டு ஸ்டன் ஆகி நிற்கிறாரு. அப்புறம் வந்து பாபா சொல்கிறாரு, வீட்டில் பாடில் வந்தாரா, நீர் அவரை கண்டீரா, அவர் விளையாட்டு பிள்ளை போன்றவர், அவரை உறுதியாக பற்றி கொள்ளும், எல்லா வீடில் நீ சிறிதே கவனக்குறைவாக இருப்பினும் அவர் தப்பித்து விடுவார். புரியுதுங்களா அவர் சொல்கிறது? நமக்கு அந்த கடவுளுடைய அருள் வந்து கிடைச்ச அப்புறமா நமக்கு நிறைய வந்துட்டு வந்து நமக்கு தெரியும். நம்ம வந்து ஃபீல் பண்ணலாம், அவர் வந்து நம்ம கூட இருக்காரு அப்படிங்கிறத நம்ம வந்து ஃபீல் பண்ணலாம். அவர் தான் இருக்காரு அப்படின்னு நம்ம வந்து அந்த கவனக்குறைவாக நம்ம மற்ற புற விஷயங்கள் எல்லாம் நம்முடைய மனதை வந்து நம்ம கொண்டு போனோம் அப்படின்னா, அப்படியே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து வேலை பக்கம் போகிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி போயிடும். அதை மாதிரி நம்முடைய மனது வந்துட்டு இதுவாகிடும்.
நம்ம அதை வந்து வந்து தக்க வச்சுக்கணும். நம்முடைய மனதை வந்துட்டு அந்த கடவுளுடைய சிந்தனையிலேயே நம்ம வந்து இருக்குமாறு நம்முடைய மனதை வந்து நம்ம வந்து பழக்கி பழக்கி வச்சுக்கணும். அதை தான் அவர் சொல்கிறாரு. ஸ்ரீ சாயி பணிக அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும்.